ஜிஸ்பாங்கிற ஊரில் செமையான ஃபுட்டுங்க. வேறு லெவல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு வெஜ் மேகி, ஒரு ஆம்லெட், அவ்வளோதான். ஜிஸ்பா டைரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலு. கரெக்டாக அந்த ஹோட்டல் வரப்போ பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சனால அங்கே எதையுமே கேப்சர் பண்ண முடியல உண்மையிலுமே. இப்போ ஈவினிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 4:10. இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. 2 மணி நேரம் ஜேர்னி. 6 மணிலேருந்து 8 மணி போல் போவோம்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் சொல்கிறது. அப்பா இங்கே பாருங்க, காற்றாற்று வெள்ளம் மாட்ட போயிட்டுருக்குங்கோ. ஐயோ, லடாக்கோட அழகுக்கு வந்து அளவே இல்லைங்க சத்தியமாக. எனக்கு என்னமோ இவரோட டாப் பாக்ஸை பார்த்தா எப்போ கலண்டு விழுவும்னே தெரியாத மாதிரி இருக்குங்க. கண்டக்கா முண்டக்கா ஆடிட்டே இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. நம்ம கேப்டன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஆனால் அப்படி இல்லைனாலும் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சாத்தியம் இல்லை. ஒன்றுக்கு வந்தால் கூட நிறுத்தி அடிக்கக்கூடாது. வண்டி ஓட்டிக்கிட்டே இரு, 1 by 1 ஓட்டிக்கிட்டே இரு. இங்கே வர சாட்சி 82 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். 1 by 1 ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. சுவிட்சு கூட நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்பா எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க சாமி. வரிசையாக வண்டி பாசிங் ஆகி போயிட்டே இருக்குங்க கிராஜுவலாக. இது நம்ம மணி அண்ணன் போகிறாரு. இயற்கை எழில் கொஞ்சம் இமயமலையிலிருந்து கரூர் சரவணன். ஆல் வில் வெயிட், பெட்டர் பி லேட். எல்லாமே உனக்காக காத்திருக்கும். ஒரு அவசரமும் இல்லை. ஒரு அணி பிடிங்க வேணா பொறுமையாக போ அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கேமராவில் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வெயில் அடிக்குது. அந்த வெயில் அடிக்கிறது ஒரு ரேஸ் மாதிரி அப்படியே கீழே வரைக்கும் தெரியுது. அப்படியே ரோடு அப்படியே போகுது பாருங்கள் மேலே, எஸ்பெண்ட் மாதிரி. தார்ச்சா, அடுத்து வந்து தார்ச்சா அப்படிங்கிற ஊர். தார்ச்சா நாத்துக்கு குறுக்க ஒரு பிரிட்ஜ் போகுது பாருங்க. அடா 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 பிரிட்ஜை பாருங்க. அப்பா அப்படியே அது மேலே ரோடு. இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோமா? வாவ், அந்த பிரிட்ஜில் தாங்க போக போகிறோம். கோப்ரோ ஆஃப் பண்ணுறதுக்கே மனசு இல்லைங்க சத்தியமாக. ஒரு ஆறு, அந்த ஆற்றோட மேலே இருக்கிற பிரிட்ஜில் தாங்க போயிட்டுருக்கோம். ஆறு பறிச்சுட்டு ஓடிட்டுருக்கு. இதுதான் லாங்கஸ்ட் பிரிட்ஜா? யூ ஹேவ் விசிட்டட் ஜஸ்ட் தார்ச்சா பிரிட்ஜ்.
லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஐயோ, ஒரு மலை விட்டு இறங்கி அடுத்த மலைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வீடியோ அமையும் நம்மளோட கடைசி காலத்தில். சார்ச்சு இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னங்க, மலையா இல்லை ஏதோ பெயிண்டிங்கா என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது சத்தியமாக. இவ்வளோ பெருசு இருக்குது, செங்குத்தா செங்குத்தா செங்குத்தா, இதெல்லாம் என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியலை. இருக்க டெம்பரேச்சர் அதிகமாகுதுங்க, பயங்கரமாச்சா டெம்பரேச்சர் அதிகமாகுதுங்கிறேன். டெம்பரேச்சர் குறைய மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, வரிசையாக வண்டி கிருட்டு 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 கிருட்டுன்னு போயிட்டே இருக்குங்க, போயிட்டே இருக்கு. குளிர் அதிகமாக இறங்குதுங்க, இன்னொன்று குளிர் ஓவராக இறங்குது. குளிர் சரியான குளிர், கூலிங் அதிகமாகுதுங்க. டைம் ஆகும் கூலிங் அதிகமாகுது. ஐயோ, இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு, எந்த மாதிரி ஒரு சரிவில் ரோடு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். இன்னும் இதெல்லாம் சாதாரண வேலையே இல்லைங்க. அப்பா, அங்கே பாருங்க ஒரு மலையில் மட்டும் வெயில் பளியும் நடிக்குது. இதெல்லாம் வந்து மேலேருந்து ஐஸ் உருகி வந்த பாதைங்க, இதெல்லாம் தெரியுதுங்களா? இதெல்லாம் அந்த மண்ணோடு சேர்த்து அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். மேலேருந்து ஐஸ் உருகி வந்த பாதை. எனிமீஸ் ஆஃப் தி ரோடு, லிக்கர், ஸ்பீட் அண்ட் தி லோடு. ஓஹோ, எனிமீஸ் ஆஃப் தி ரோடுன்னு போட்டு 3 விஷயம் போட்டிருக்காங்க. என்னென்னா, ஒன்று வந்து லிக்கர், ரெண்டாவது வந்து ஸ்பீடு, மூணாவது வந்து லோடு. ரொம்ப லோடு வச்சுட்டு வந்தாலும் அதுதான் நம்ம எனிமி அப்படிங்கிறான். அப்பா, கரெக்டாக தாயா சொல்கிறான். இருக்க பேச முடியலைங்க, நாக்கெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது, வாயெல்லாம் அப்படியே மாதிரி. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்கோ. இப்படி வந்தால் தாங்க லடாக் வந்த ஒரு ஃபீலே வரும். கரெக்டா? ஆஃப் ரோடு, ஃபுல் ஆஃப் ரோடு. இங்கெல்லாம் ரோடு ஃபுல்லாகவே அரிச்சிட்டு போயிடுச்சுங்கோ. இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் வந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போகும்போது மட்டும் சைடில் இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது.
கீழே வண்டி நமக்கு தெரியாமல் ஒரு கல் மேலே ஏறிடும். அப்படி ஏறிவிட்டால் நமக்கு பிரச்சனை. தூரமே குறையவே மாட்டேங்குங்க. சர்ச்சு 67. ஐயோ சாமி. ஓ அப்பா, பேசுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. ஆல்டிடியூட் அதிகமாக போக போக கூலிங் அதிகமாகுது, பேசவே முடியல. இப்போ 2 பேர் எக்ஸ்பல்ஸில் போனாங்க. அம்மாடி அப்பா, அம்மாடி அம்மா. இதெல்லாம் தண்ணி வர பாதைங்க. மேலே ஸ்னோ உருகி தண்ணி வந்துட்டுருக்குது. எப்படி பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த எக்ஸ்பல்ஸ் ஓட்டின ஒரு லேடிங்க பயங்கரமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா சல்லு 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 சல்லுன்னு போகிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் தண்ணி வர பாதைங்க. இதெல்லாம் மேலே ஐஸ் உருகி தண்ணி வர பாதை. அம்மாடி, இந்த மாதிரி லாரியை பார்த்தாவே பயமாக இருக்குங்கோ. வாட்டர் கிராசிங்கு நம்ம ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் வாட்டர் கிராசிங்க. இங்கே வரைக்கும் சின்னூண்டு வாட்டர் கிராசிங். ஆனால் சந்தோஷம் பெருசு. எல்லா பனியும் உருகி போயிடுச்சுங்க. எல்லாம் கொஞ்சோண்டு அங்கங்கே மேலே கொஞ்சம் பவுடர் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க. முதல் வாட்டர் கிராசிங்கை வெற்றிகரமாக கடந்து விட்டோம். மறுபடியும் மழை லைட்டாக தூருதுங்க. மழை தூரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோபுரம் மட்டும்தான் பிரச்சனை. தூக்கி பின்னாடி பெட்டியில் போடணும். ஐயோ, மழை பிடிக்காமல் இருந்தால் போயிடலான்னு பார்த்தோமே, மழை விடாதாட்டிருக்கே. இங்கெல்லாம் மழை பெஞ்சுதுன்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. மேலெல்லாம் பாருங்க, கோபுரம் மாட்டி இருக்குது. இந்த வீடியோலாம் எடிட் பண்ணும்போது பார்த்தா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. ஏன்னா பிரேக் ஆனா ஃபோட்டோ பொண்ணுக்கு இதுதான் எடுத்துனா இருக்குது. நவுண்டுமா ஃபோட்டோ. கிரீன் கலர் லைட் பாரு. ஸோ அவங்களெல்லாம் விட்டு அப்படியே ஒரு வீடியோ. ஒரு லேக் மாதிரி இருக்குங்க, சின்னதாக செமையாக இருக்கு. ஃபோன் வேறு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பேச முடியலைங்க. உண்மையிலுமே வாய்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஃப்ரீசிங் கோல்டு, உரை பனி, ரொம்ப குளிர். உண்மையிலுமே ரொம்ப குளிர். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. க்ளவுஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. தெர்மல் க்ளவுஸ் ஒன்று வாங்கினேன். அதுவும் பார்த்தா இப்போ லைட்டாக மழை தூருது. மழை தூருச்சுன்னா அதுவும் நனைஞ்சு போச்சுன்னா அங்கே போய் போட்டுக்க முடியாது. 12,300 ஃபீட்டுங்க
பட்சியோ அப்படிங்கிற ஒரு ஊர். 12,300 ஃபீட்டு. அப்படியே எங்கள் அப்பாடி அப்பா. இதெல்லாம் மிலிட்ரி ஏரியாவாக இருக்குங்க. ஏதோ மிலிட்ரி கேம்ப் மாதிரி ஆட்ருக்குது, கேம்ப் சைட். இங்கே பாருங்க மேலே வியூவை. அடாடாடாடாடாடாடாடா, பட்ட கஷ்டமெல்லாம் போயிருங்க. அடாடா, இங்கே பாருங்க புஷ் எப்படி மேலே ஸ்கை என்ன கலரு. அந்த இடத்துல பாருங்க பெண்டு, என்னமா பெண்டு, சரியான பெண்டு. ஆஹா, இந்த இடத்துல நிலச்சரிவு ஆயிருக்குங்கோ. ஐயோ, என்ன ஒரு ரைடு தெரியுங்களா இதெல்லாம். எத்தனை தடவை எத்தனை வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு நேச்சுரலாக தன்னுடைய கண்ணால் பார்க்கிறேன், என்னுடைய கண்ணால் பார்க்கிறேன். ரோடு எப்படி போகுது பாருங்க. அக்கா மக்கா, ரோடு எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, சத்தியமா சான்ஸே இல்லாத வியூங்க இதெல்லாம். சான்ஸே இல்லாத வியூ. அடாடாடாடாடாடாடாடா, அல்டிமேட்டு, டாப் டக்கர் அல்டிமேட்டு. இல்லையே, இன்னும் 309 கிலோமீட்டருங்க. ஆஹா, ஃபோன் சார்ஜ் இல்லையா? சார்ஜ் அதுக்குள்ளே எப்படி போச்சு? சார்ஜர் ஒயர் எடுக்கணும். அந்த சைட்லாம் போவோமா? நான் போக மாட்டேமா பனி இருக்கிற இடத்துக்கெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா, ஐயோ, அப்போ வண்டியில் ஏறுறது சரியான ரிஸ்காக இருக்குங்க. அப்பா, ஃபோன் வேறு சார்ஜ் ஏறி தொலைய மாட்டேங்குதுங்க. அதனால் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு இப்படி கட்டி என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஆஃப் ரோடு. ஐயோ அப்பா, நல்லா ஆஃப் ரோடுங்கோ. இங்கே பாருங்க, குழியை பறித்து வச்சுருக்காங்க. நம்மளால் நின்ட்டார் தேனி சீனி.
4 டைம் பார்த்துன்னு நடக்குது. ஏதோ வண்டி ப்ராப்ளமோ இங்கே ஃபோனு 2 செகண்டு பார்க்குற ஒன்றுமோ எங்கன்னா ஆளே வரலன்னா சரவணன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு அப்படி தான் மனசு இதாகிடுச்சு. ஐயோ வந்துட்டாங்க. நீ மட்டும்தான் உங்களுக்கு மட்டும் தான் பார்த்தனா இவரும் காணுங்கய்யா தவறவே இல்லை. வண்டி முடிச்சுட்டு பயந்துட்டாங்க. லைவ் அப்டேட் ஆகுது. रोड ओपन क्लियर सुपर सुपर. इधर से ज़्यादा नहीं है, 1 किलोमीटर तक तो रोड अच्छा है. ओह अच्छा अच्छा ब्रिज क्या नहीं हुआ ना, ब्रिज बनेगा तब. ओके 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 अच्छा अच्छा. அண்ணா காயில் அண்ணே கல்லுலேயே அடிச்சிருவாருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வேறு லெவல் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நிறைய எடுத்தோங்க. இந்த முன்னாடி போகிறாரு பாருங்க, அவர் பேர் திலீபன். உண்மையிலுமே சூப்பருங்க. நிறுத்துறோம்னா நிறுத்தி எடுங்க ப்ரோ, மறுபடியும் இங்கெல்லாம் வரவா போகிறோம். நிறுத்தி ஃபோட்டோ வீடியோ எத்தனை வேணுமோ எடுக்கும் ப்ரோ, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்னோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னன்னு உண்மையாக என்னன்னு தெரியலை. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இந்த இடம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டெரெயினு. சத்தியமாக சான்ஸ் இல்லைங்க. ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்பா சார்ச்சுன்னு 53 கிலோமீட்டர். அக்கா அக்கா அங்கே பாருங்க, மலையை பாருங்க, மலையை பாருங்க. டே சாவே, பனி மலைங்க, பனி மலை. இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடாடாடாடாடா சான்ஸே இல்லைங்க. எந்திரிச்சு நின்று ஓட்டுனங்க கொஞ்ச நேரம். செம்ம வைப்புங்க. ஐயோ லாரிலாம் பயங்கரமாக வருதுங்க. இந்த வரும் கீழே பாருங்கள், பூரா பாறை செதறுதாங்க. தான் எல்லாம்
நம்மளால் எந்திரிச்சு நின்று வைப் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு மலையும் ஒரு பெயிண்டிங் தாங்க. மேலே பனியெல்லாம் உருகி தண்ணியாக வர்றது அப்படியே அச்சசலாக தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கட்டு நான் இன்னொரு நேராக போயிருப்பேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓ என்ன அழகு, என்னத்த அழகா, எந்த அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லையே. ஆனால் அதை ரசித்தோம்னா நான் எங்கேயாச்சும் பள்ளத்தாக்கில் போயிடுவேணும்னு பயமாக இருக்குது. ஏங்க மலையோட உச்சிக்கே போகுதுங்க ரோடு. ஓ தம்பி என்னையாதலாம் இங்கே பாருங்க, என்னங்க இதெல்லாம், இப்படி ஒரு பெயிண்டிங்கை வரலாற்றில் பார்க்க முடியுமாங்க? அழகு ஆபத்தானதுங்கிறது இங்கே வந்தால் தாங்க அதோட உண்மைத்தனத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அழகு உண்மையாலுமே ஆபத்தானது தாங்கோ. சரியான ஸ்டீப்பாக ஏறுதுங்க, சரியான ஸ்டீப்பாக ஏறுது. அந்த வானத்தோட ப்ளூவை பாருங்க, எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்கு. சரியான ஸ்டீப்பாக ஏறுதுங்க, சரியான ஸ்டீப்பாக ஏறுது. அந்த வானத்தோட ப்ளூவை பாருங்க, எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்கு.